Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் ஹோம் ஸ்கிரீன்ல ஷோ ஆகலனா அதை எப்படி சால்வ் பண்றது பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனேபிள் செய்யுங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாம கிடைக்கும். ஓகே, இனி வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் உங்க வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல மேலே ரைட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல நோட்டிஃபிகேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ்ல உள்ள நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் எல்லாம் ஆஃப்ல இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணி வைங்க. அப்புறம் மேலே ரைட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல ரீசெட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல ரீசெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு வாட்ஸ்அப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணும்போது சில மொபைலில் ஆப் இன்ஃபோன்னு இருக்கும், சில மொபைலில் ஐ சிம்பிளில் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் ஸ்டோரேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பேஜில் கீழே இருக்க கிளியர் டேட்டா ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் கிளியர் கேட்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்க வாட்ஸ்அப்ல உள்ள எல்லா டேட்டாவும் கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இதுல ஷோ நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை ஆன் பண்ணி வைங்க. இப்போ உங்க வாட்ஸ்அப்ல வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஹோம் ஸ்கிரீன்ல ஷோ ஆகும். இது பர்டிகுலரா ஒரு பர்சனுக்கு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வைக்கணும், அவங்க மெசேஜ் பண்றது எதுவும் ஹோம் ஸ்கிரீன்ல தெரியக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா அந்த காண்டாக்டை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் 8 ஹவர்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னா 8 ஹவர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் 1 வீக்னா 1 வீக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வேண்டாம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்வேஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.